Morning students, today we are going to see about UNIT-6 Prose, the last lesson. Okay students, today let us see the glossary of this lesson. First one is chirping. That means making a short or sharp high-pitched sound usually by small birds or insects, twitter or sing. இப்போ பறவையெல்லாம் கீச் கீச்சுன்னு சத்தம் விடும் இல்லையா, அந்த சத்தத்தை நம்ம என்ன சொல்லலாம், ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பசில். பசில் மீன்ஸ் மூவிங் இன் ஏன் எனர்ஜெட்டிக் மேனர். தட் மீன்ஸ் அப்படியே ஒரே பரபரப்பாக போகிறோம் இல்லையா, அதுதான் பசில். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிஷன். தட் மீன்ஸ் simultaneous utterance of words. ஒரே குரலை அப்படியே வார்த்தையாக சொல்கிறது, அதுதான் நம்ம யூனிசன் சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேப்பிங். தட் மீன் ஸ்ட்ரிக்கிங் வித் எ சீரியஸ் ஆஃப் ரேபிட் ஆடியபிள் ப்ளோஸ். அப்படி நம்ம இப்போ மிஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை அட்டென்ஷன் பண்ணுறதுக்காக அப்படி குச்சி வச்சு தட்டுறாங்க இல்லையா மெதுவாக, அதுதான் ரேப்பிங். நெக்ஸ்ட்டு thumbed. A book which has been read often and bearing the marks of frequent handling. இப்போ புக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால நம்ம கை இதெல்லாம் பட்டு அந்த பேஜஸ் எல்லாம் மடங்குலையே, அதை தான் நம்ம தம்புடுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரான்கி. ஸ்ட்ரேஞ்ச், ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார். சார் மீன்ஸ் a name of the river. A river in north eastern France and western Germany. Next one is Angiers. A Roman Catholic devotion commemorating the incarnation of Jesus and including the Hail Mary set at morning, noon and sunset. இப்போ நம்மெல்லாம் 3 நேரம் சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ரோமன் கத்தலிக்ஸ் 3 நேரம் ஜபம் பண்ணுவாங்க. அந்த 3 வேளையும் ஜபம் பண்ணக்கூடிய சொல்கிறதைத்தான் நம்ம ஆஞ்சியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விவ் லா ஃப்ரான்ஸ். தட் மீன்ஸ் இஸ் an expression used in French to show patriotism. நம்ம ஒரு பேட்ரியாரிசம் தேசபக்தியை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. இட்ஸ் டிஃபிகல்ட் டு டிரான்ஸ்லேட் த டேர்ம் லிட்ரரி இன்ட்டு இங்கிலீஷ். இப்போ இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம். பட் இட் ஜென்ரலி மீன்ஸ் லாங் லிவ் ஃப்ரான்ஸ். ஜென்ரலாக என்னன்னு சொல்லலாம், இந்த விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கினுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸ் நீடோடி வாழ்க அப்படிங்கிறது தான் ஃப்ரான்ஸ் மொழியில் விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். Okay students, let us see the brief explanation of this lesson. The last lesson is set in the days of the Franco-Prussian War in 1870 to 1871. Prussian forces under Bismarck attacked and captured France. The French districts of Alsace and Lorraine went to Prussian hand. The new Persian rulers discontinued the teaching of French in the school of these 2 districts. The French teachers were asked to leave. French was a student and he was afraid of going to school as he had not learned participles. He wanted to enjoy the beauty of nature, such as the bright sunshine, the birds chirping in the woods. The Prussian soldiers were drilling in the open field. இப்போ இந்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த வார் டைமில் எடுத்த லெசன் தான். இந்த லெசனில் ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்
இந்த அல்சேஸ் லொரைன் அப்படிங்கிற 2 டிஸ்ட்ரிக்ஸும் வந்து ப்ரூஷியனுடைய கையில் பிடிபட்டுருது. ஜெர்மனிங்கிறது வந்து ப்ரூஷியனுடைய ஒன் ஆஃப் த பார்ட். அந்த டைமில் பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் தான் அந்த ப்ரூஷியானுடைய ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. இந்த 2 டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஃப்ரெஞ்ச் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க இப்போ ஜெர்மன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெர்மனி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கன்யூ பண்ணிடுறாங்க, ஸ்கூலை விட்டு போக சொல்லிடுறாங்க. இப்போ ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறவன் இந்த இந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறக்கே அவனுக்கு பிடிக்காது. அவன் பார்த்திங்கன்னா இஃப் வாண்டட் டு என்ஜாய், அவனுக்கு என்ன வந்து நேச்சரை பார்க்கணும், அந்த சன்சைட்டை ரசிக்கணும், பேர்ட்ஸு அந்த சிற்பிங்க சத்தம் போடுறதுலேயே அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கணுங்கிறது அவனுடைய ஆசை. அப்போ பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு போகிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து அவங்க ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அவன் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கான். France hurried off to school. There was a crowd in front of the bulletin board at the town hall. It had all their bad news for the last 2 years, such as the lost battles, the draft, and the orders of the commanding officer. The blacksmith watcher was reading the bulletin. He told France not go so fast to school. France noticed the changes in the school. Instead of noisy classrooms, everything was quiet as Sunday morning. The teacher, M. Hamel, did not scold him and told him very kindly to go to his seat. The teacher was dressed as if it was an inspection day or prize day. The villagers, including old Hauser, former mayor, former postmaster, were occupying the last benches. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரோஸ் அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். இப்போ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், ஹரிபரியாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுடைய அந்த டவுன் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புல்லட்டின் போர்டு இருக்குது. அந்த போர்டை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. இப்போ அந்த போர்டில் அதில் தான் இப்போ நம்ம நோட்டீஸ் போர்டில் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நோட்டீஸ் போர்டில் தான் ஏதோ நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, அந்த கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அதில் தான் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து தான் அவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவன் அந்த வழியே வந்துட்டுருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணுறாங்க, ஏன்ப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற, கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரான்ஸ் வந்து அங்கே என்னென்ன அவங்க அந்த பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் அப்படியே அமைதியாக குவைட்டாக நார்மலாக எப்போவும் பரபரப்பாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருக்குது. அதை அப்படியே அந்த நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் மெதுவாக கிளாஸ் ரூமுக்கு போகிறான். இன்ஸ்டெட் ஆஃப் நாய்ஸி கிளாஸ் ரூம், எப்போவுமே அப்படியே அந்த கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே நாய்ஸியாக, இப்போ சண்டேனா எப்படி இருக்கும், மற்ற நாளில் ஸ்கூல் வந்து கலகலன்னு இருக்கும் இல்லையா, இப்போ சண்டே டைமில் ஸ்கூல் அப்படியே அமைதியாக நிசப்தமாக இருக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அப்போ டீச்சர் வந்து அவனை திட்டுவாங்களோ அப்படின்னு அவன் பயப்படுறான். ஆனால் டீச்சர் வந்து அப்படி சொல்லலை. ஹேமல்ங்கிறது தான் அவனுடைய டீச்சர். அவர் என்ன சொல்கிறார், கைண்ட்லியாக உன்னோட சீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவனுடைய டீச்சர் வந்து நார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத விட ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா அவனுடைய முன்னாள் போஸ்ட் மாஸ்டர், மேயர், அந்த மாதிரி வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளாஸ் ரூமில் லாஸ்ட் பெஞ்சஸை ஆக்குப்பை பண்ணி இருக்காங்க. Everybody looked sad. The teacher told them that was the last lesson he would give them. The order had come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master would come the next day. The teacher informed them that would be their last French lesson. France assumed that was the notice put up on the bulletin board.
he realized that he did not know his own mother tongue. He regretted why he had not taken his lessons seriously. He also realized the reason why the teacher put on his Sunday clothes and the villagers sitting at the back. It was their way of thanking the teacher for his 40 years of faithful service and also of showing their respect for the country, France. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ரூம்க்கு இவன் போயிடறான் இல்லையா, அங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ டீச்சர் சொல்கிறார், இதுதான் உங்களுடைய லாஸ்ட் கிளாஸு, இனிமேல் நம்ம அதில் ஃப்ரெஞ்ச் யாரும் எடுக்க போகிறதில்ல, பெர்லின்லேருந்து ஆர்டர் போட்டுட்டாங்க, இனிமேல் இந்த அல்சேஸ்லேயும் லொரைன்லேயும் என்னது நெக்ஸ்ட்டு ஜெர்மனி தான் எடுக்க போகிறாங்க, உங்களுக்கு நாளையிலேருந்து புது மாஸ்டர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தான் அவனுக்கு அந்த நோட்டீஸ் போர்டில் இந்த மெசேஜ் தான் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவனுக்கு தெரிய வருது. அப்போ உடனே இப்போ இவ்வளோ நாளாக அவனுடைய மதர் டங்குக்கான சீரியஸ்னஸ்ஸே கொடுக்கல, ரொம்ப கேஷுவலாக நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கான். இப்போ இதனால தான் தன்னுடைய டீச்சர் இந்த மாதிரி லாஸ்ட் டே அப்படிங்கிறக்காக தான் இப்படி ஃபங்க்ஷனுக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. இப்போ வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் ஏன் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இப்போ அவருக்கு தேங்க் பண்ணுறக்காக, அவர் 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, அப்போ அவருக்கு தேங்க் பண்ணுறக்காக, அவருடைய ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறக்காகவும் தான் அந்த மக்களெல்லாம் அங்கே கூடியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் அவனுக்கு தெரிய வருது. The teacher understood that all three, the children, the parents, and he himself were to be blamed for losing respect and regard for their mother tongue, French. He advised them to keep their mother tongue always close to their heart, as it was the key to their prison of slavery. The teacher started teaching the grammar lesson, and the student understood it so easily. After grammar, they had a lesson in writing. The teacher gave them copies written in a beautiful round hand, France, Alsace, France, Alsace. France wondered if Persians could force the pigeons to sing in German. The students very well remembered the லாஸ்ட் லெசன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீச்சர் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பார், பேரண்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். இப்போ எல்லாத்தையுமே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாரு என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்மளுடைய மதர் டேங்க் நம்ம எப்போவுமே நம்ம மனசில் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அவர் நடத்தின கிராமரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அவர் கிராமர் நடத்தியிருப்பார். நடத்தி முடிச்சுட்டு அதிலிருந்து ரைட்டிங் ஒர்க்கும் அவர் கொடுப்பாரு. இப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இப்போ ஃப்ரெஞ்சே வேண்டான்னு இந்த பெர்லின்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ ப்ரூசியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இனி அங்கே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சிரிப்பிங் பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா, இப்போ அதை கூட அவங்க ஜெர்மனில் தான் பாட சொல்ல போகிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெரி வெல் ரிமெம்பர்ட் த லாஸ்ட் லெசன். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் லெசனில் அவர் நடத்தின அந்த கிராமர் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. When the church clock struck 12, the teacher stood up with his emotions and he was unable to talk. Then, with all his might, he wrote on the blackboard, "Long live France." The story describes the sadness of the whole situation about how people feel when they don't learn their own language. It tells us about the significance of one's language in one's life for the very existence of a race and how important it is to safeguard it. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்ச் கிளாக்கில் 12 மணி அடிக்குது, 12 மணி அடிக்குது. டீச்சர் உடனே எந்திரிச்சு நின்று ஒரு எமோஷ்னல், அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே பேச முடியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பிளாக் போர்டில் லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃப்ரெஞ்சில் விவா லா
அப்படிங்கிற வேர்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ரெஞ்சு வார்த்தை மீனிங்ஸில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போர்டில் எழுதி முடிச்சிடுறாரு. இப்போ இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சேட்னஸ் சுச்சுவேஷன். இப்போ ஒரு பீப்புள்னால் வந்து தன்னுடைய மதர் டேங்கை வந்து லேர்ன் பண்ண முடியாமல் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லுது. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வந்து மதர் டங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு சொல்லுது. Okay students, let us see the summary of this lesson. The story is narrated by a French student, France. He dislikes studying French and hates his teacher, M. Hamel. After overpowering their districts of Alsace and Lorraine in France, Berlin has ordered that the German language is to be taught in the schools instead of French. It is the last day of their French teacher, M. Hamel, who has been there for 40 years. He is full of grief, regret, and patriotism. As a mark of respect for his hard work, the village men also attend his last lesson. They are sad as they have not learned their mother tongue, French, in their childhood. Franz is shocked to know that it is his last lesson as he does not know French. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டோரி தான். அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். இப்போ அவனுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காது, அவங்க டீச்சரை பிடிக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அல்சேன்ஸ் லொரைன் அப்படிங்கிற 2 டிஸ்ட்ரிக்கும் வந்து பெர்ஷியனுடைய கையில் போயிடுது. அப்போ பெர்லினில் வந்து ஆர்டர் போடுறாங்க, இனிமேல் வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃப்ரெஞ்ச் படிக்கக்கூடாது, ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக ஜெர்மனி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இப்போ அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் டே, அந்த கடைசி நாள் கிளாஸில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எமோஷன், அந்த டீச்சர்ஸ்னுடைய எமோஷன், அந்த ஊர் மக்களினுடைய எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இட் இஸ் த லாஸ்ட் டே, அந்த டீச்சர் ஃப்ரெஞ்சு கிளாஸ்னுடைய லாஸ்ட் டே. அப்போ அந்த ஹேமல் அப்படிங்கிற டீச்சர், அவங்களுடைய டீச்சர் வந்து 40 years எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு ஃப்ரெஞ்ச் சொல்லித்தரதில் 40 years எக்ஸ்பீரியன்ஸ். ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், ரெஸ்பெக்ட் கொடுக்கறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேட்ரியாரிசம், அவர் ஒரு தேசபக்தர் கூட. இப்போ அவருக்கு மரியாதையும் செலுத்தும் விதமாக அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் லெசன், அந்த அவர் எடுக்கக்கூடிய அந்த கடைசி நாள் வகுப்பில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தோடு தான் அந்த கிளாஸில் கலந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்களால ஃப்ரெஞ்சு லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தங்களுடைய தாய்மொழியான ஃப்ரெஞ்சை கற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு அவங்க அங்கே இருக்காங்க. இப்போ தான் அவனுக்கு என்னது, அந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வருது, ஐயோ நம்ம இவ்வளோ நாளாக வந்து கவனக்குறைவாக இருந்துட்டோமே, நம்மளுடைய மதர் டங் வந்து கற்றுக்காமையாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். Now suddenly he gets interested in learning it and understands everything taught on that day. He develops an instant liking for the teacher, Hamel, and respects him for his sincerity and hard work. He feels sad at departing for him and is ashamed for not being able to recite the lesson of participles. M. Hamel tells them that they all are at fault for not being eager enough to learn, putting it off to the next day. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தான் அவனுக்கு திடீர்னு லெசன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ தான் அவன் ஈகராக இருக்கான். அப்போ திடீர்னு அவங்க டீச்சர் சொல்லி கொடுக்கறது, அவங்க தான் இப்போ தான் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானோதயம் வந்திருக்குது இல்லையா. அவருக்கு இப்போ தான் திடீர்னு அவருக்கு மரியாதை கொடுக்கறது, இப்போ தான் அவனோட டீச்சரை பற்றி அவன் புரிஞ்சுக்கிறான். அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுக்கிறேன், இப்போ தான் புரிய வருது. அப்புறம் அவன் ஃபீல் பண்ணுறான், இப்போ அவன் டீச்சர் கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்புறம் அஷேம்டாகவும் ஃபீல் பண்ணுறான். ஏன் அப்படின்னா,
இத்தனை நாள் அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம படிக்காமல் போயிட்டோமே, மனப்பாடம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். tells them that their faults are not being eager enough to learn. இப்போ இவ்வளோ நாள் அவன் என்ன பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா, ஈகராக அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து கற்றுக்காம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே அவன் இப்போ என்ன பண்ணிட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன் தள்ளி போட்டோம், ஃபஸ்ட்டே நம்ம நல்லா லேர்ன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். He blames himself for not teaching them sincerely. His patriotism is reflected in his praise for the French language as being the most beautiful and most logical language in the world. He tells the class God their language as being close to one's language is the key to escape from the prison of slavery. It will help them in getting free from the Germans. They realize the importance of learning their மதர் டங். இப்போ அவருக்குள்ளாரே அவர் ப்ளேம் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக டீச் பண்ணலையோ, நம்ம சின்சியராக இல்லையோ அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளாரவே வந்து ஒரு தாழ்வு மனப்பான் மாதிரி அவரே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ஒரு கீ மாதிரி, ஒரு இப்போ அடிமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு கீ அப்படிங்கிற கீ வந்து நம்மளுடைய மதர் டேங்க் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது அது தான் வந்து ஜெர்மன்ஸ் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரியலைஸ் இப்போ தான் அவங்களுக்கு தங்களுடைய மதர் டேங்க் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் த ஸ்டோரி அபவுட் த French student France. Okay students, today's homework: glossary, antonyms and short question answer, read and write, home test. The next one, paragraph first and second, read and write one time. Okay students, you have to go through the lessons thoroughly and write test and keep it safe. Okay, thank you. Have a nice day.